அடிமையாய் இருப்பதே பெருமை அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த செந்தில்வேல் பேரை சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. கருணாநிதி பையனுக்கு ஜெயகடான்னு பேர் வச்ச மாதிரி இந்த ஆளுக்கு யாருன்னு தெரியல, செந்தில்வேல்னு பேர் வச்சிருக்காங்க. இந்துடா படத்திற்கு உதவ QR கோடை பயன்படுத்திடுங்க. 2 ஜிபே நம்பர் இருக்கு, போன்பே நம்பரும் அதுதான். தாராளமாக அது மூலமாக நீங்க அனுப்பலாம். ஏதாவது உங்களுக்கு சிரமம் இருந்தால் அதுக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதுவரைக்கும் நீங்க இந்துடா படத்தை பார்க்கலன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணி தாராளமாக நீங்க பார்க்கணும், மற்றவங்களுக்கும் பகிரணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆனா ஏதோங்க ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேரை மாத்திட்டா தன்னை திமுகவின் அறிவாலயத்தின் அண்டா அப்படின்னு சொல்லி அவரோட பேர் மாத்திக்கிட்டதுனால ரொம்ப நல்லதா போச்சு. இல்லைன்னா அந்த ஆளை போய் நம்ம வாயால செந்தில்வேல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுற மாதிரி ஆயிருக்கும். அவரே பெருமையா சொல்லிக்கிட்டாரு, அண்டா திராவிட அண்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டாரு. அந்த ஆளு இப்ப வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியாம இந்த சென்னையில் ஐடி கம்பெனி வந்ததற்கு, தமிழ்நாட்டில் படித்ததற்கே காரணம் இந்த திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்புல. அதுலேயும் இந்த ஓட்டு போட்டாங்கல்ல, ஐடியில் வேலை பார்க்குறவங்களாம் தாவேக்காவிற்கு ஓட்டு போட்டாங்களாம். உங்களெல்லாம் படிக்க வச்சதே நாங்கள் தான், உங்களுக்கு இந்த ஐடி கம்பெனியை கொண்டுட்டு வந்ததே நாங்கள் தான். நீங்கள் இந்த முன்னாடி தட்டு வச்சு அதில் உப்பை போட்டு சாப்பிட்றீங்களா, நீங்கள் சாப்பிட்ற அந்த சாப்பாட்டுக்கு காரணம் நாங்கள் தான். வெக்கமா இல்லை? நீ சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காரணம் வேணா திமுகவா இருக்கலாம், நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு காரணம் திமுக கிடையாது தம்பி. ஏன் அப்படின்னா நீ உழைக்காம வயிறை வளர்த்துட்டு இருக்கிற ஆள். என்ன நீ சொல்லு, இந்த திமுக காரங்களுக்கு இதே வேலையா போச்சு. நாங்கள் போட்ட பிச்சை தான் தலித் மக்கள்லாம் நீதிபதி ஆனது. RS பாரதி சொன்னார், எப்படி ஓசி பஸ்ஸா நாங்கள் கொடுத்த 1000 தானே, அந்த மாதிரி சொல்லி பொன்முடி சொன்னார். இந்த மாதிரி மக்களை கொச்சையா பேசுற ஆட்கள் யார் அப்படின்னா இந்த திமுக காரங்க தான். இன்ன வரைக்கும் திமுக பொறுப்புல இருந்தவங்க தான் மக்களை, தமிழ் மக்களை ஒருமையில அசிங்கமா பேசிட்டு இருந்தாங்க. இப்போ திமுகவுக்கு அண்டவா இருக்கிற ஆட்கள்லாம் தமிழர்களை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களெல்லாம் படிக்க வச்சது நாங்க தான், வேலை வாய்ப்பை கொண்டுட்டு வந்தது நாங்க தான் அப்படிங்களா? ஐடி கம்பெனி அதிகமா இருக்கிறது இல்ல, முன்னேற்றத்தில் இருக்கிறது எது தெரியுங்களா? இந்த ஜிடிபி அதெல்லாம் சொல்றாங்கல்ல, அது எது அப்படின்னா எந்த மாநிலம் அப்படின்னா இந்தியாவில் ஐடி கம்பெனி அதிகமா இருக்கிறது இங்க இருக்கிற பெங்களூர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர் தான் முதலாளியாவே இருப்பாங்க. ஆனா அந்த கம்பெனி எங்க இருக்கும் அப்படின்னா அது பெங்களூர்ல இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த வளர்ச்சி இங்க கிடையாது. சம்பாதிக்கிறதுலாம் திமுக கப்பம் கட்டுறதே சரியா இருக்கு அப்படின்னா எங்க நம்ம இங்க முதலீடு போட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறது? ஓட்டாண்டியா தான் போகலாம். அதனால இங்க ஆரம்பிச்சா கூட அந்த நிறுவனம் எங்க போய் நிக்குதுன்னா அது பெங்களூர்ல போய் நிக்குது. இந்தியாவிலேயே ஐடி கம்பெனி அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் எது அப்படின்னு கேட்டால் அது கர்நாடகா. இந்தியா சிலிக்கன் வேலி அப்படின்னு கூட அழைக்கப்படுகிறது கர்நாடகா தான். ஏன் அந்த பெங்களூர் தான்? ஏன் அப்படின்னா அதுதான் ஸ்டார்ட் அப் கம்பெனி அதிகமாக இருக்கக்கூடிய, தொழில் தொடங்குவதற்கான ஏற்ற மாநிலமாக இருப்பது கர்நாடகா தான். தமிழ்நாடே பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல தான் இருக்குங்க. நீங்கள் மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்கு, தெலுங்கானா 3வது இடத்துல இருக்கு, தமிழ்நாடு அதாவது சென்னை 4வது இடத்துல இருக்கு, இதுக்கு அடுத்து ஹரியானா இருக்கு. இது மாதிரி இவங்க வச்சுக்கிட்டு இதில் இன்னொரு டவுட் என்னன்னா, திமுக தான் கொண்டுட்டு வந்தது அப்படின்னா அதிமுக தானே ஆட்சி பண்ணுச்சு. திமுகவே கம்பேர் பண்ணும்போது அதிமுக தான் தமிழ்நாட்டை அதிகமாக ஆட்சி செய்த ஒரு கட்சியாக கூட இருக்கு. இதில் இன்னொன்று பாருங்க, நாம எல்லாருமே என்ன படிச்சிருப்போம், நமக்கு என்ன தெரியும்? நமக்கு கல்வி கண் திறந்தவர் காமராஜர். மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கிராமத்திலும் அரசு பள்ளியை தொடங்கி வைத்தது காமராஜர் தான், எம்ஜிஆர் தான். இந்த மாதிரி நம்ம படிச்சிருப்போம் இல்ல? கிராம மக்களையும் தமிழக மக்களையே படிக்க வைத்ததுல முன்னணியாக இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் காமராஜர், எம்ஜிஆர் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போமா? அதுதானே உண்மை. ஆனா இப்போ அதெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி, எப்படி இந்த 23ஆம் புலிகேசில உடம்பு ஒருத்தருது மண்டை ஒருத்தருதுன்னு இருக்குல்ல, அந்த மாதிரி பெருமை ஒருத்தருது. ஆனா பேர் யாருக்கு போகுது அப்படின்னா செஞ்சது யாரு அப்படின்னா இதெல்லாம் அப்படியே ஒரு கொலாப்ஸ் பண்ணி புதுசா ஒண்ணு கொண்டுட்டு வர்றது. புது ஒரு உருவத்தை, ஒரு ஏலியன் மாதிரி ஒரு உருவத்தை கொண்டுட்டு நிறுத்துற மாதிரி தான் இந்த ஏலியனுக்கு பதிலாக திராவிடத்தை கொண்டுட்டு நிறுத்துறாங்க. தமிழர்கள் படித்ததற்கு காரணம் திமுக தான் அப்படின்னா ஔவையார் எப்படி படிச்சாரு, திருவள்ளுவர் எப்படி படிச்சாரு? ஏங்க அண்ணாமலை அவர்களுக்கு இப்படிதான் ஸ்டிக்கர் ஓட்ட பார்த்தாங்க. அண்ணாமலை IPS ஆனதற்கு காரணம் திராவிடர்கள், திராவிட கட்சி, திராவிட மாடல்ல தான் அவர் படிச்சாரு அப்படின்னாங்க. அவர் பொலன்னு பொலந்து எடுத்தாரு. அதுக்கப்புறம் கப்பு சுப்புன்னு அடங்கி போனாங்க. இப்போ தமிழர்களை படிக்க வைத்தது, தமிழர்கள் சாப்பிடறதுக்கு காரணம் திமுக தான் அப்படின்றாங்க. யோ அண்டா, நீ கொட்டிக்கிறதுக்கு அந்த 200 ரூபா கொடுக்குறாங்கல்ல, சாப்பிட்டு வயிறை வளர்த்துக்க. அதை விட்டுட்டு நாங்க படிச்சதுக்கு காரணம் அவங்க தான் அப்படின்னியா?
இது வந்து நல்லா இருக்காது, அசிங்கமாக போயிடும் பார்த்துக்கோ. நீ வந்து இந்த 200 ரூபாயா இவர் ஏதோ தனியாக அப்பார்ட்மெண்ட் வாங்குறதா வீடு கட்டுறதா 4000 கோடி மூலம் பேசப்பட்டுதே, என்னன்னு தெரியலையே. அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி தான் பார்க்கணும். அந்த அளவுக்கு வாங்குறதுனால இவர் எந்த அளவுக்கு வேணாலும் கூவுவார். ஆனால் தமிழர்களை பார்த்து நாங்கள் தான் நீங்கள் சாப்பிட்ற சோத்துக்கு காரணம்னு சொன்னீங்கன்னா இது தப்பு இல்லையா? ஏன்யோ நாங்களாம் எந்த அளவுக்கு மொழி மீதும் தமிழ் மீதும் படிப்புல சிறந்தவங்க தெரியுங்களா? குறிப்பாக நீங்க பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்காரர்கள் கண்டுபிடிக்க முடியாததை கூட நாம கண்டுபிடிச்சோம். அமாவாசை, பௌர்ணமி, கிரகணங்கள், சூரிய கிரகணம் எப்போ வரும், சந்திர கிரகணம் எப்போ வரும், எத்தனை கிரகங்கள் இருக்கு, என்ன பஞ்சாங்கம், எல்லாத்தையும் கண்டுபிடிச்சது தமிழையா? இலக்கியம் எழுதின ஆட்கள் தமிழர்கள். இந்தியாவின் முதன் மொழியாக இருக்கக்கூடிய மூத்த மொழியாக இருக்கக்கூடிய தமிழ் மொழி வீரத்திற்கு பேர் போன எங்களை பார்த்து உலகத்தையே கட்டி ஆண்ட தமிழர்கள் இப்போ திராவிடர்கள் நீங்க வந்து சோறு போட்டுன்றீங்க. உங்களுக்கு கொடுக்கிற காசு இருக்குல்ல, உங்க திமுக அமைச்சர்ல இருக்கிறவங்க, உங்க முதலாளி இருக்காருல்ல, நாங்க கட்டுற வரி பணம் தான், நாங்க கொடுக்குற காசு தான் அவங்க சோறு திங்கிறதுக்கு காரணம். இந்த திமுக அண்டா இருக்காப்ல, யோ ஒன்னதாயா நீ வந்து சொல்றல தமிழர்கள் வந்து சாப்பிடுறதுக்கு காரணம் நாங்க தான் அப்படின்றல. யோ திமுக அண்டா, எங்க வீட்டுல கூட இன்ன வரைக்கும் சொல்றது இல்லை உன்னை நான் படிக்க வச்சேன், உன்னை சாப்பிட்றதுக்கு காரணம் நான் தான், அந்த மாதிரி எதுவும் சொன்னது கிடையாது, சொல்லவும் மாட்டாங்க. அப்படி சொன்னா கூட அவங்களுக்கு தகும், அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி எங்களை வந்து படிக்க வச்சிருக்காங்க. ஆனா நீங்களாம் யாரையா வந்தவன் போனவெல்லாம் எங்களை வந்து சொல்லிட்டு இருக்கீங்க அடிமைன்ற மாதிரி. நாங்க சாப்பிட்ற சோத்துக்கு நீங்க காரணம்ன்றீங்க. நீங்க கொள்ளைய அடிச்சு வச்சிருக்கீங்களே, அது யாரோட காசு? ஊரையே ஒலையடிச்சு சேர்த்து வச்சுக்கல, அது யாரோட காசு? இதுல இன்னொன்னு வேற சொல்லி வச்சிருந்தாரு முன்னாடி, அங்க அமெரிக்காவை போய் சுத்தி பார்த்தல, அது யாரோட துட்டு, யாரு அப்ப விட்டு காசு? அது அங்க போய் சுத்தி பார்த்துட்டு எதுவும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை, எல்லாத்தையும் தமிழ்நாட்டிலேயே நான் பார்த்துட்டேன் அப்படின்னா அப்படி என்ன வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்றேன். பாலியல் வன்கொடுமை, முதியவர்களுக்கு வன்கொடுமை, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண வரி உயர்வு, அத்தியாவசிய பாட்பொருள், நெய் பொருள் போன்ற எல்லா பொருளோட விலையும் வந்து உயர்த்தப்பட்டுள்ளது, சட்ட ஒழுங்குன்றது இல்லாம இருக்கு. இந்த மாதிரி தான் தமிழ்நாட்டோட நிலை இப்போ இருக்கு. இப்படிலாம் வந்து தமிழ்நாடே பாதுகாப்பு இல்லாம இருக்கு. அப்படி இருக்கும்னு எதை பத்தியா ஆச்சரியப்பட்டிருப்ப? ஒருவேளை மண்டைக்கு மேல இருக்கிற விக்கை பார்த்து ஆச்சரியப்பட்டிருப்பியோ? இருக்கலாம். அப்படி வந்து இந்த ஆளுக்கு வந்து ரொம்ப பேசுறதே நமக்கே ஆச்சுங்க. இந்த ஆள் பேசுறதெல்லாம் வந்து எதையோ பார்த்து ஏதோ குலைக்குமாங்களா, அந்த மாதிரி இந்த ஆளெல்லாம் விட்டு தள்ளிட்டு போகணும். ஆனா சமூக வலைதளங்கள்ல போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திமுகவிற்கு பதிலடி. திமுக சார்ந்தவர்கள் எதை வேணாலும் பேசிட்டு போகலாம், நமக்கு யாருமே பதில் கொடுக்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது செருப்பை கழட்டி அடிக்காத குறையா பதிலை சரியா கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா திங்கிற சோத்துக்கு நீ தான் காரணம்ன்றது தப்பா இல்லையா? உங்களெல்லாம் படிக்க வச்சது நாங்க தான் காரணம் அப்படின்றது தப்பா இல்லையா? எதுவுமே நீங்க பண்ணல, ஆனா பண்ணிருக்கணும். ஏன்னா உங்களெல்லாம் நம்பி ஓட்டு போட்டு ஆட்சியில அமர வைத்ததற்கு எங்களை ஏமாத்தி விட்டு ஊழல் பண்ணி சொத்து சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்து எதையா பண்ணணும்? சரியான சட்டம் ஒழுங்கு கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும், மக்களை படிக்க வைக்கணும், வேலைவாய்ப்பு உருவாக்கணும். இதை எதாவது பண்ணீங்களா? இளைஞர்கள் வந்து போதைப் பொருள் பயன்பாட்டிலிருந்து விடுபடணும், அதை தடுக்கணும், அதுக்கு ஏதாவது திட்டத்தை கொண்டுட்டு வந்தீங்களா? அதில் எதுவுமே இல்லை. ஆனால் பெருமை மட்டும் பேசுறதுக்கு 10 பேருக்கு வாடகை வாயை வச்சுக்கிட்டு பேச வச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் இன்னொன்று நம்ம குறிப்பாக பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தார் தேர்தல் சமயத்தில், எனக்கு வந்து கையில் காசே இல்லை, ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்குது அப்படின்ட்டு இருந்தார். ஆனால் அவர் மனைவி வெள்ளியில் பீரோ வாங்கியிருந்ததா வீடியோ பார்த்துருந்தோம். இப்போ கொடைக்கானல் போயிருக்கிறாரு ஸ்டாலின் அவர்கள். என்ன காசில் போயிருப்பார்? ஒருவேளை அந்த 10,000 ரூபாய் வச்சு போயிருப்பாரா? அது தேர்தலுக்கே செலவாயிருக்கு அப்படின்னா ஒருவேளை மனைவியோட தாலியை அடமானம் வச்சுட்டு போயிருப்பாரா? இருக்காது. ஏன்னா திராவிடர்களுக்கும் தாலிக்கு தான் ஆகாதே. அப்படி இருக்குமா? எப்படி யோசிச்சு பார்த்தாலும் கணக்கு கூட்டி கழிச்சு பார்த்தா சரியா வரமாட்டேந்தில்ல, என்னன்றது புரியல. சரி, ஓகே மக்களே, தமிழர்களே கேட்டுக்கோங்க. அமைதியாகவே இருந்தோம் அப்படின்னா எப்படிதான் குத்துறவன் ஊசிக்கு பதில் உலக்கையால குத்துவான்ற மாதிரி நீ திங்கிற சொத்துக்கு நாங்க தான் காரணம், உன்னை படிக்க வச்சதுக்கு நாங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி நம்மளை முழுக்க ஏமாத்தி பின்தங்கிய மாநிலமா கொண்டுட்டு வந்துட்டு வேலைவாய்ப்பு இல்லாம மாற்றி வச்சுட்டு பாதுகாப்பு இல்லாம மாநிலமா மாற்றி வச்சுட்டு கடங்கார மாநிலமா மாற்றி வச்சுட்டு அதை எல்லாத்தையும் மறைக்கிற மாதிரி யாரையோ வச்சு குலைக்க வச்சுட்டு அவங்களுக்கு பதிலடி கொடுக்க வச்சுக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு? பல சம்பவங்களை மூடி மறைப்பதற்கு இந்த மாதிரி கிளப்பி விட்டுட்டு இருப்பாங்க. ஆனாலும் தமிழர்களே இதை மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளோட பெரிய வியாதியை மறதி தான். இந்த விஷயத்தெல்லாம் மறந்துடக்கூடாது. தமிழர்களுக்கு
தமிழ் மொழிக்கு யாரு பெருமை சேர்த்தா? திருக்குறளை உலகம் முழுக்க மொழிபெயர்த்தது யாரு? மோடி அவர்கள் தானே. உலகத்தின் முதல் மொழி, மூத்த மொழி தமிழ் எங்க நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு பெரிய பெருமையா இருக்கு. நான் அந்த மொழி பேசக்கூடியவனா அந்த மாநிலத்தில் பிறக்காமல் போயிட்டேன், அது எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். யாதுமூரே யாவரும் கேளீர் அப்படின்னு சொல்லி ஐநா சபையில் போய் பேசியிருந்தாரு. இங்க தமிழ்நாட்டிற்கு வரும்போது வணக்கம்னு சொல்லி ஆரம்பிப்பாரு. அது மட்டும் இல்லாம வெற்றிவேல் வீரவேல்னு சொன்னவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இது மாதிரி ஏதாவது ஒரு பிரதமர் பேசியிருக்கிறாரா? இல்ல திமுகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாராவது ஒருத்தங்க பேசியிருப்பாங்களா? நம்மளை தொடர்ந்து அவமானப்படுத்தி, அதாவது நம்மளனா ஒரு தாய் மக்கள், நாமளாம் ஒரே ரத்தம் தமிழ் மக்கள், நம்மளெல்லாம் அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரியான நபர்களை இவங்களுக்கு தக்க பாடம் புகட்டணும். மறக்காதீங்க. பார்ப்போம் இன்னும் சில நாட்களில் என்ன நடக்க போகுதுன்றது தெரியும். உங்களெல்லாம் நம்பி தான் இருக்கேன். என்ன பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியல. அண்ணாமலை இருக்கிறார். நன்றி.